கன்னிராசி அன்பர்களே, இந்த குரு பேச்சு அதிர்ஷ்ட கதவுகளை தட்டப்போகிறது. 11இல் குரு வந்தால் பட்டினியும் இருக்காது, பகையும் இருக்காது என்பது பழமொழி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்வது மிக சிறந்த வரப்பிரசாதமாகும். வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மிதுன ராசியிலிருந்து புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசிக்கு பயிற்சியாகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். கன்னி ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். இதுவரை தொழிலில் இந்த மந்த நிலை, குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் சூரியன் கண்ட பனி போல மறையும். குருவின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு 3, 5 மற்றும் 7ஆம் இடங்களில் விழுவதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். பாக்கியங்கள் பெருகும் காலம் இது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். 7ஆம் அதிபதி 11இல் உச்சம் பெறுவதால் தம்பதியினரிடையே ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாட்களாக பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். குருவின் 5ஆம் இடத்து பார்வையால் புத்திர பாக்கியம் கிட்டும். பிள்ளைகளால் பெருமை சேரும். வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். பொருளாதார ரீதியாக இது ஒரு பொற்காலம். 11இல் அமரும் லாபகுரு பணவரவை பல மடங்கு அதிகரிப்பார். புதிய சொத்துக்கள், நிலம், வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். பழைய கடன்கள் வசூலாகும். பங்குச்சந்தை மற்றும் கமிஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். சேமிப்பு பல மடங்கு உயரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளை தேடி வரும். தொழிலை விரிவுபடுத்த அரசு உதவிகள் அல்லது வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். கூட்டாளிகளால் பெரும் லாபம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் தொழில் லாபம் அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு இது பொன்னான காலம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டு. உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை ஒரு வழிகாட்டியாக கருதுவார்கள். வேலையில்லாதவர்களுக்கு அவர்கள் விரும்பிய துறையில் கை நிறைவுடன் சம்பளம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மன அழுத்தம் நீங்கி உற்சாகம் பிறக்கும். நீண்டகால நோய்களால் அவதிப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சை கிடைத்து உடல்நிலை சீராகும். எனினும் உணவு பழக்கத்தில் சீரான முறையை பின்பற்றுவது மேலும் நலம் வைக்கும். பெண்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் அனுகூலமானது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரணமையும். புகுந்த வீட்டில் மதிப்பு கூடும். கணவரின் முன்னேற்றத்தில் உங்கள் பங்கு முக்கியமாக இருக்கும். சொந்தமாக தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு புதிய உத்வேகம் கிடைக்கும். கட்சி மேலிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். மக்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தேர்தல் போன்ற போட்டிகளில் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. புதிய பொறுப்புகள், உங்கள் பதவிகளில் உங்களை தேடி வரும். மாணவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த கல்வியாண்டாகும். குருவின் பார்வை 5இல் விழுவதால் புத்தி கூர்மை அடையும். கல்வியில் முதலிடம் பிரிப்பீர்கள். உயர்கல்விக்காக தடையின்றி மேல்நாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் சிறப்பான வெற்றியை பெறுவீர்கள். வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செய்வது நற்பலன்களை தரும். வியாழக்கிழமை தோறும் நவகுருவுக்கு மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். ஏழை எளிய மாணவர்களுக்கு பேனா, பென்சில் மற்றும் நோட்டு புத்தகங்களை தானமாக வழங்கும். புதன்கிழமைகளில் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது கூடுதல் நற்பலன்களை தரும். இந்த குரு பயிற்சி கன்னி ராசினுக்கு லாபங்களையும் யோகங்களையும் வாரி வழங்கும். உங்கள் வாழ்வில் புதிய திருப்புமுனையை ஏற்படுத்தப் போகும் ஆண்டாக இது அமையும்.